ஹாய் ஹலோ திஸ் இஸ் டாப் CA 360. நாம் இன்னைக்கு இந்த திட்டம் தினம் ஒரு திட்டம்ல என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தாய் மாமன் தங்க மோதிரம் திட்டம் நம்ம முன்னாடியே வந்துட்டு அந்த திட்டம் வந்தோடனே என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதில் அடுத்த கட்டமாக வந்துட்டு இன்னும் இம்பார்ட்டன்ஸாக அடுத்தடுத்து என்ன அவங்க ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருக்காங்களோ அதை வந்துட்டு பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தாய்மாமன் தங்க மோதிர திட்டத்தில் பதிவு செய்ய தேவையான ஆவணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. பதிவு பண்ணணும். இந்த திட்டம்னா வந்து இவங்க வந்து கன்சீவ் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து நம்ம நிறையா வந்து இப்போ முன்னாடிலாம் வந்து ஒரு இவங்களுக்கான ஒரு ஐடென்டி நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்னு பார்க்குறப்ப அந்த மாதிரி இருக்காது. பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா PH சென்டர்ஸ்லேயும் கண்டிப்பாக ப்ரைவேட்லேயே நம்ம கார்டி கன்சல்ட் பண்ணிகிட்டு இருந்தாலும் நம்ம போய் இங்கே வந்து அவங்களுக்கான அந்த ஒரு நம்பர் வந்துட்டு நம்ம அங்கே தான் வாங்கணும். நம்ம அப்போ தான் பர்த் சர்டிஃபிகேட்டை வந்துட்டு அப்ளை பண்ணி வாங்க முடியும். ஸோ அதனால் நம்ம அங்கே போய் அவங்களோட ட்ரீட்மெண்ட்ஸையும் நம்ம ப்ரைவேட்டில் இங்கே செக் பண்ணி எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாலும் கவர்மெண்ட்லேயும் நம்ம அதை போய் பார்க்குற மாதிரி ஒரு இது போயிட்டுருக்கு. அங்கே போய் நம்ம டேப்லெட்ஸ் வாங்குறது, இன்ஜெக்ஷன் போடுறது, ஸோ அவங்களுடைய அந்த விதமான ட்ரீட்மெண்ட்ஸையும் நம்ம வந்து எடுத்துக்கிற மாதிரி இருக்குது. சரியா? ஸோ அந்த மாதிரி இருக்கப்போ இப்போ என்னென்னா கண்டிப்பாக இதை வந்து பதிவு செய்ய வேண்டும். அந்த பதிவு செய்கிறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் ஃபஸ்ட்டு தேவை அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். ஸோ குடும்ப அட்டையோ, வாக்காளர் அடையாள அட்டையோ, ஆதார் அடையாள அட்டை, அதுக்கப்புறம் இருப்பிட சான்றிதழ், தொழிலாளர் நல வாரியம் சார்பில் வழங்கப்பட்ட அடையாள அட்டை, அஞ்சல் துறை சார்பில் முகவரிக்கான அடையாள அட்டை, மேற்கொண்ட ஆவணங்களில் ஏதாவது ஒன்றை சமர்ப்பிக்க வேண்டும் அப்படிங்கிறதா சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட். அதே இந்த திட்டத்தில் பதிவு செய்ய தேவையான தகுதிகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என்னென்ன தகுதிகள் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் நிரந்தரமாக வசிப்பவராக இருக்க வேண்டும். சரியா? நம்ம முன்னாடியே பார்த்தோம், தமிழ்நாட்டில் வந்து நிரந்தரமாக வசிக்கிற இவங்க தமிழ் தான், அவங்க வந்து தமிழ்நாட்டிலே வசிக்கிறவங்க தான் அப்படிங்கிறது அங்கே தெரியணும். ஓகேவா? அப்படி தான் இருக்க வேண்டும். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அரசு மருத்துவமனை, அரசு சுகாதார மையங்களில் பிரசவிக்கும் குழந்தைகளுக்கு மட்டுமே இத்திட்டம் பொருந்தும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து அரசு மருத்துவமனையிலையோ அரசு சுகாதார மையங்கள் அப்படின்னு சொல்கிற இந்த PH சென்டர்ஸ், ஸோ அங்கே பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மட்டுமே இது பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், குழந்தையை பெற்ற தாய் கட்டாயம் கர்ப்ப அடையாள அட்டை RCH ID உடன் வைத்திருக்க வேண்டும். நான் சொன்னேன் அந்த RCH அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ID நம்பர். ஸோ இந்த ID நம்பரை தான் நம்ம வந்து எல்லாருமே வந்து பெறணும். அந்த மூலியமாக தான் வந்து பர்த் சர்டிஃபிகேட்டை நம்மளுக்கு வந்துட்டு இஷ்யூ பண்ணுவாங்க. ஓகேவா? இந்த மாதிரி ஒரு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? ஸோ அதுதான் வந்துட்டு நம்ம இங்கே பார்க்குறோம். ஓகேவா? சரி. ஸோ அதனால் அந்த ஐடியை கண்டிப்பாக பெற்றிருக்கணும். புதிதாக பிறந்த குழந்தைகளின் தாய்மார்கள் மட்டுமே தகுதி உடையவர்கள். சரியா? தாய்மார்கள், புதிதாக குழந்தை யாருக்கு பிறந்திருக்கோ அந்த தாய்மார்கள் மட்டுமே வந்து தகுதியானவர்கள். ஓகே, நெக்ஸ்ட். புதிதாக பிறக்கும் அனைத்து குழந்தைகளுக்கு மோதிரம் வழங்கப்படும். ஓகேவா? ஸோ அனைத்து குழந்தைகளுக்கும் வந்துட்டு மோதிரம் புதிதாக அரசு மருத்துவமனையில், அரசு சுகாதார மையங்களில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா அந்த மோதிரம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட். உயர் வரிசை பிரசவம் HOB 2 அல்லது அதற்கு மேற்பட்ட பிரசவம் செய்த தாய்மார்களுக்கும் எவ்வித கட்டுப்பாடுகளும் இன்றி இத்திட்டம் பொருந்தும். இப்போ தான் முதல் முறை அவங்க வந்து தாயாகிறாங்க, அவங்களுக்கு தான் இந்த திட்டம் பொருந்தும் அப்படிலாம் கிடையாது. அவங்க 2ஓ 3ஓ பிரசவித்து அவங்க இருக்கக்கூடிய தாயார் இருந்தாலும் அவங்க எல்லா விதமான தாய்மார்களுக்கும் அரசு மருத்துவமனையில் போய் ட்ரீட்மெண்ட் பெறக்கூடிய எல்லா தாய்மார்களும் பொருந்தும். ஓகேவா? நெக்ஸ்ட், எவ்வித பாலின பாகுபாடு இன்றி ஆண் பெண் என அனைத்து குழந்தைகளுக்கும் இத்திட்டம் பொருந்தும். சரியா? ஸோ தாய் மாமன் வந்து ஆணுக்கு தான் மோதிரம் போடுவார், பெண்ணுக்கு தான் மோதிரம் போடுவார், அந்த மாதிரி கிடையாது. என்ன குழந்தை பிறந்தாலும் அவங்களுக்கு அவங்க தான் தாய் மாமன். ஸோ அதனால் வந்து இந்த திட்டத்தின் மூலிமா அவங்களுக்கு வந்து எல்லாருக்குமே பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட். திட்டத்தில் உள்ளடங்கும் மருத்துவமனைகள். சரியா? இந்த திட்டத்தை செயல்படுத்த மருத்துவ கல்லூரி, மருத்துவமனைகள், மாவட்டம் மற்றும் துணை மாவட்ட மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார மையங்களில் ஒரு சிறப்பு மைய மற்றும் கிளை மாதிரி செயல்படுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சரியா? ஸோ அதனால் கவர்மெண்ட்டோடைய அந்த அசோசியேட்டடாக இருக்கக்கூடிய எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் சென்டர்ஸில் இது பிறக்கக்கூடிய குழந்தைகள், அதாவது அந்த மருத்துவ கல்லூரி மருத்துவமனைகள், மருத்துவ கல்லூரியில் மெடிக்கல் காலேஜில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ஸ் அதுவாக இருந்தாலும், மாவட்ட மற்றும் துணை மாவட்ட மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார மையங்களில் ஒரு சிறப்பு மைய மற்றும் கிளை மாதிரி செயல்படுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சரியா? ஸோ இந்த திட்டம் வந்து இந்த இடத்துல எல்லாம் கண்டிப்பாக வந்து செயல்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், திட்டத்தின் விவரம். 1 கிராம் தங்கத்தின் விலை
ரூபாய் 17,000 என அரசு தெரிவித்துள்ளது. ஓகேவா? ஸோ 1 கிராம் வந்து தங்க மோதிரம் போடுறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ 17,000 என அரசு வந்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த திட்டத்திற்காக எவ்வளோ ரூபாய் செலவழிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 755.83 கோடி. 755.83 கோடி பார்த்தீங்கன்னா இதுக்கான ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். திட்டத்தின் கீழ் ஆண்டுக்கு 450 கிலோ தங்கம் கொள்முதல் செய்யப்பட உள்ளதாக அரசு அறிவிப்பு. சரியா? 450 கிலோ தங்கம் வந்து இதுக்காக கொள்முதல் செய்கிறதா சொல்லியிருக்காங்க. ஆண்டுதோறும் எவ்வளோ ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க அப்படின்னா அலோகேஷன் ஃபண்டு வந்து 755.83 crores வந்து ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். கொள்முதல் பண்ணுற தங்கம் வந்து 450 kgs. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் திட்டத்தில் பதிவு செய்ய ஆவண சரிபார்ப்பு முறை. சரியா? ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தாய்மார்களின் அதிகாரப்பூர்வ டிஸ்சார்ஜ் சம்மரி கீழ்காணும் அடையாள சான்றிதழ்கள் ஏதேனும் ஒன்றுடன் சரிபார்க்கப்படும். ஸோ இதை வந்து இந்த திட்டத்தின் கீழே எதெல்லாம் சரிபார்த்து கொடுப்பாங்கன்னா நம்ம ஏற்கனவே வந்து டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணிவிடுவோம். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா டிஸ்சார்ஜ் சம்மரி, அதுக்கப்புறம் வந்து அந்த அடையாள சான்றிதழ்கள் ஏதாவது ஒன்றை வந்து வைத்து அதை சரி பார்த்து அதுக்கப்புறம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு எக்ஸாம்பிள் தான் நம்ம முதல்ல பார்த்த அந்த சான்றிதழ்கள். நெக்ஸ்ட்டு இரட்டை முக அங்கீகார அமைப்பு FRS மற்றும் கருவெளி ஸ்கேன் மூலம் நிகழ்நேர நகல் நீக்கம் செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் தாயை மருத்துவமனையில் இருந்து வீட்டிற்கு அனுப்பும் போது பிரசவ பதிவுகள் ஆதார் உடன் இணைக்கப்பட்ட தாயின் தனிப்பட்ட RCH ID மூலம் தகுதி சரிபார்க்கப்படும். மோதிரம் வழங்கப்பட்ட பின் உடனடியாக டிஜிட்டல் ரசீது பதிவு மற்றும் பயோமெட்ரிக் ஒப்புகை ஆகியவை நேரடியாக PICME போர்ட்டலில் பதிவு செய்யப்படும். ஸோ PICME அப்படின்னு சொல்லக்கூடிய போர்ட்டலில் இவங்க வந்து அந்த கருவிழி ஸ்கேனு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இப்போ நார்மலாக வந்து நம்ம ஒரு இங்கே இருக்கக்கூடிய அந்த அங்கன்வாடிகளில் போனாலே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து மாதந்தோறும் இப்படி கொடுக்கக்கூடிய அந்த முட்டை சத்து மாவு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது 2 வயசுக்கு வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் அவங்கள வந்து படிக்க வைக்கிறதுக்கான 2.5 வயசுலேருந்து அவங்கள போய் வந்து நம்ம இந்த ப்ரீ ஸ்கூல் மாதிரி ஜாயின் பண்ணுறது அது எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க கவர்மெண்ட். ஸோ அதில் பார்த்திங்கன்னா அவங்க வந்து அந்த இதுக்கும் வந்து கருவிழி ஸ்கேன் பண்ணிவிட்டு அந்த தாய்மார் தானா அப்படின்னு சொல்லிட்டு அதை சரி பார்த்து அந்த நம்ம அந்த RCH நம்பர் அவங்க கொடுத்து அந்த ஐடி பற்றி பதிவு பண்ணாதான் அதுவுமே நம்ம எல்லாத்துக்குமே கிடைக்கும். சரியா? அண்ட் எலிஜிபிள் மதர் அப்படின்னு சொல்லிட்டு அதுபடி தான் வாங்க முடியும். இது அரசோடைய திட்டம், எல்லாருமே அது மூலயமா பயன்பெற்றுட்டு தான் இருக்காங்க. சரியா? ஸோ அப்படி இருக்கப்ப அந்த ஸ்கேனு பயோமெட்ரிக் ஒப்புகை எல்லாம் செஞ்சு அதுக்கப்புறம் வந்து பதிவேற்றம் வந்துட்டு PICMEல பதிவேற்றம் அந்த போர்ட்டலில் செஞ்சதுக்கப்புறம் தான் அவங்க அந்த மோதிரம் வழங்கப்பட்டு அவங்க பின் வீட்டுக்கு செல்வார்கள். ஓகேவா? ஸோ அப்படி இருக்கப்ப இந்த விதமான எல்லா அங்கீகார அமைப்பு, இந்த டாக்குமெண்ட்ஸு இது எல்லாமே சரி பார்த்து அவங்க வந்து தமிழ் வழிதானா எல்லாம் பார்த்து எல்லாம் பண்ணி தான் அடுத்து அந்த திட்டம் வந்து செயல்படுத்தப்படும். அதுக்கப்புறம் அவங்க அதை முறையும் பயனடைவார்கள் அப்படிங்கிறதையும் நம்ம இங்கே பார்ப்போம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு இது வரைக்கும் ஃபுல் அப்டேஷன்ஸில் இந்த திட்டம் பற்றி வந்திருக்கக்கூடியது. இந்த திட்டத்துக்கான அலோகேஷன்ஸ் வந்து 755.83 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இதுதான் வந்துட்டு இப்போ வரைக்கும் இதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்துட்டு இந்த திட்டத்தின் ரீதியாக கொடுத்துருக்காங்க. ஃபர்தராக வந்துச்சுன்னா நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ எனக்கான இந்த திட்டம் பார்த்தாச்சு, தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம். தேங்க்யூ.